அதிமுக திமுக தலைவர்கள் வரும்பொழுது சேரக்கூடிய கூட்டத்தை விட விஜய் வரும்பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம் வருது, அது ஓட்டாவும் மாறும் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கான பின்னடைவு? திமுகக்கான பின்னடைவா மாறுமா அந்த ஓட்டுகள்? அதிமுகவுக்கான பின்னடைவா மாறுமா? ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடத்திலே அவர்கள் ஆதரவை கேட்கலாம். ஆனால் இதுவரை 75 ஆண்டுகள் திமுக, 52 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 100 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி, சுதந்திரம் பெற்ற கருத்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு தியாக வரலாறுகளோடு இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்தது, மடிக்கணினி தந்தது, ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டம் தந்தது, பெண்கள் காவல் நிலையம் தந்தது, அதே போன்று தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசு கொலையை தடுக்க திட்டம் தந்தது என்று ஒரு தியாக வரலாற்றோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களால் முடிந்த திட்டங்களையும் தொண்டுகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் அறிவார்கள். ஆகவேதான் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.